லைட்டாக அந்த ஹோலெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படி நம்ம லைட்டாக கீறி விட்டால் நம்மளுக்கு அது சரியாயிடும். இப்போ த்ரெட்டில் இந்த மெரூன் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்துட்டு கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் நம்ம போட முடியாது. ஸோ சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சுக்கு சைடில் போடலாம். இது வந்து வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், வேறு எந்த ஸ்டிச்சும் கிடையாது. நம்ம ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ அது ரெண்டையும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியே போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2 ஸ்டிச்சுக்கு ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அது போடும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் போடலாம், பட் அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நீங்கள் வேணால் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. பட் வந்து 2 ஸ்டிச்சுக்கும் ஒன்ஸ் வந்து போட்டால் கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு பரவலாக தெரியும். அந்த மெரூனுக்குள்ளே அந்த எல்லோ வந்து கோல்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ சேம் நம்மளுக்கு அந்த ஸ்லாண்டிங் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங் வந்துடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு லைன் வந்து கீழே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லாண்டிங் மிஸ் ஆகும்போது நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லாண்டிங் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எடுத்துருக்கேன். இப்போ ஸ்லாண்டிங் கரெக்டாக வரும். ஸோ ஸ்லாண்டிங் கரெக்டாக வரணும்னா கொஞ்சம் நம்ம கீழே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. அது வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து மேலே மறுபடியும் மாறி வரும். ஸோ அப்போ லெஃப்ட் ரைட் மாறும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸாக தெரியாது. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்லாண்டிங் பர்ஃபெக்டாக வரும். இப்போது கீழே நெருங்கும்போது 2 ஸ்டிச்சுக்கு பதிலாக ஒரு ஸ்டிச்சுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்டிச் இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இதவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு லீஃப் ஃபில்லிங் போட்டு அதை எந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜர்தோசிலையும் நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு காட்டுறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசியில் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, சேம் அதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அது லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா அது ஒரு ஹாஃப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம ஒரு லாங் ஸ்டிச் எடுப்போம். ஸோ அந்த லாங் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஜர்தோசியை ஆட் பண்ணுறோம்.